ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு பாய் வீட்டு கல்யாண பிரியாணி சாப்பிட்டு முடித்த கையோட நான் எங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லடத்தில் இருக்கக்கூடிய அருணோதயா மாலுக்கு தான் நான் போயிருந்தேன். மாலுக்குள்ளே என்ட்ரானதுமே தலை அஜித்தோட 2 போஸ்டர் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா என்னடா அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி விட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்த இடம் தான் லெட்ஸ் ப்ளே. இந்த கேம் சென்டர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் சென்டரில் ஒவ்வொரு கேமுக்கும் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, நமக்கு படத்துக்கு தான் 4 மணி வரைக்கும் டைம் இருக்கே, அது வரைக்கும் என்ன பண்ணுறது, சரி இந்த கேம்ஸ்லையாவது போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயினோம். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு கேமுக்கும் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ளே இருக்க எல்லா கேம்ஸையும் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பொதுவாகவே ப்ரூக்ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் நம்ம வந்து கேம் சென்டரில் போய் விளையாண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிக்கெட்ஸ் இல்லைனா கிஃப்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இங்கே வந்து அது இப்போதைக்கு அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கிட்ஸு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்ற காரணத்தினால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 300 ருபீஸ்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணோம். பட் இங்கே நிறைய ஆஃபர் இருக்குது, நீங்கள் அதை அங்கே போய் நேரடியாக கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் ஒரு கேம் விளையாண்டேன். அதுக்கப்புறம் கிட்ஸ் வந்துட்டு ஷூட்டிங் கேம், அப்புறம் பெரியவன் வந்துட்டு கார் கேம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பேஸ்கெட் பால், அதுக்கப்புறம் வந்து பவுலிங் கேம்ஸு இதெல்லாமே நாங்கள் வந்து ப்ளே பண்ணோம். கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ரிவார்டு பாயிண்ட்டு கிடையாது, இப்போதைக்கு கிஃப்ட்ஸும் கிடையாது. நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணிங்கன்னா கிஃப்ட்ஸும் கிடையாது, உங்களுக்கு ரிவார்டு பாயிண்ட்டும் கிடையாது. பட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ப்ரூக்ஃபீல்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபன் மால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேம் சென்டர்லாம் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு இல்லைன்னா வந்து ரிவார்டு பாயிண்ட் கொடுப்பாங்க. பட் அது இங்கே கிடையாது. இப்போ தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்போதைக்கு நாங்கள் ஒரு ட்ரையல் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அருணோதயா மால்லே வந்து ஷாப்பிங் மால், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாலாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே மேலே மாடியில் இந்த இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா ஒரு சந்திரமுகி ரூமும், அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஃபுட் கோர்ட்டும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பனிங்க்கும் இப்போக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் மால் வந்து ரொம்பவே பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்கிங்லேருந்து எல்லாமே. ஸோ மறக்காமல் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், படமாடா முக்கியம், ஸ்நாக்ஸ் தான் முக்கியம்னு நினைக்கிற குட்டீஸ்க்கும் சரி, படம் பார்க்க போகிறதே ஸ்நாக்ஸ் சாப்பிடதான்னு போகிற என்ன மாதிரி ஃபுட் பிரியருக்கும் சரி, இங்கே வந்து ஒரு தரமான ஸ்நாக்ஸ் ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பீஸா, ஹாட் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது விடாமுயற்சி மூவி. இந்த மூவி எப்படி இருந்தது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.